நீதிபதிகளும் ஆட்சியாளர்களும் ஒரு 100 ஆண்டுகள் முன்னோக்கி யோசிக்கும். உழவும் பண்ணி கொடுத்த அரசாங்கத்துக்கு அப்போது இது ஆக்கிரமிப்பு நிலன்னு தெரியலையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்தா மக்கள் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. அவங்க அதுக்கான ஆதாரங்களும் சிலர் வச்சிருக்காங்க. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நம்மிடையே திருவேற்காடு என்ற இடத்திலே கோலடி என்ற பகுதியிலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களுக்கு மாநில தலைவராக இருக்கிற திரு சஞ்சோன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரிடம் இதை பற்றிய கருத்துக்களை கேட்போம். வணக்கம் சார். நீங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் மாநில தலைவராக இருக்கிறீங்க. இந்த கோலடி பகுதியில நீர்நிலைகளை அகற்ற போகிறோம் அப்படிங்கிற நடவடிக்கையில இங்க இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. இதை பத்தி இங்க வாழ்கின்ற மக்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாகவே நானும் திருவேற்காடு பகுதியை சார்ந்தவன் தான். இந்த மக்களையும் மக்கள் சார்ந்த விஷயங்களும் எனக்கு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலம் நல்ல பழக்கம் இருக்கு. இந்த நோட்டீஸ் ஒட்டுறது தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த புரிதல் இல்லாமல் தான் இந்த நோட்டீஸ்லாம் ஒட்டி ஆக்கிரமிப்புனாலே ஃபஸ்ட்டு அரசு நிலங்களை எல்லாமே ஆக்கிரமிப்புன்ற ஒரு தவறான புரிதல் இந்த சமூகத்தில் பதிவாயிடுச்சு. மக்களுடைய பெருக்கத்தின் காரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை ஒட்டி எந்த இடம் எடுத்துக்கிட்டாலும் இருக்கிற வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், வான் உயர்ந்த வணிக மயங்களான இருக்கிற கட்டிடங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆக்கிரமிப்பு தான். ஆக்கிரமிப்புன்றது என்னன்னா, ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கப்பட்டதை அதை வேற ஒருத்தவங்க பயன்படுத்தும் போதோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தும் போதோ அது ஆக்கிரமிப்பு ஆகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் எல்லா கட்டிடங்களும் சென்னையை ஒட்டி விவசாய நிலங்கள். இன்னைக்கு அந்த விவசாய நிலங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக ஆக்கிரமிப்புன்னு சொல்லி சென்னையில இருக்கிற எல்லா குடியிருப்பும் கட்டிடங்களும் இடிக்க முடியுமானா இடிக்க முடியாது. அதை இடிக்க முடியாதுன்னு ஏத்துக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மக்களுடைய பெருக்கத்தின் சூழ்நிலையால் இன்னைக்கு சென்னை மாநகரமாக உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு இங்க வசிக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். இங்க இருக்கிறவங்க யாருமே அரசு ஊழியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் தினக்கூலிகள் தான். 99% தினக்கூலிகள், மீதி 1% மாச சம்பளத்துக்கு போறவராக இருப்பாரு. அவர் அமைப்பு சார்ந்தவராக இருப்பார். ஏதாவது ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யலாம். ஆனா பெரும்பான்மையான மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு கூலி, வேலைக்கு போகாத அன்னைக்கு ஊதியம் கிடையாது. அப்போ இவங்க வாழ்வாதாரம் ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ விவசாய நிலங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன். வேர்க்கடலை, நெல் பயிரெல்லாம் விவசாயம் பண்ணது தான். இன்னைக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்ண மாதிரி இடம் இல்லை. எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பா மாறிடுச்சு. இது மாறினது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னா மனித இனம் பெருக்கிட்டே இருக்கு. அப்ப தேவைகளும் அதிகமாகும் போது சில மாற்றங்கள் உருவாக்கி தான் ஆகணும். இத நீதிபதிகளும் ஆட்சியாளர்களும் ஒரு 100 ஆண்டுகள் முன்னோக்கி யோசிக்கணும். ஏன்னா வளர்ச்சின்றது இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைபேசின்றது ஒண்ணு இருக்காது. 15 பைசா லெட்ரு, 35 பைசா லெட்டர்ல தான் நம்ம தகவல் சொல்லுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது, மாறிடுச்சு இல்லையா? அதே மாதிரிதான் மண்ணுடைய தேவைகள் மாற மாற இந்த நிலப்பரப்பும் மனிதனுக்கு தேவைப்படுது. இதை இந்த நீதிமன்றங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். மக்களுடைய பெருக்கத்தின் காரணமாக நம்ம முன்னோர்கள் வகைப்படுத்த நிலங்கள் இப்ப மனிதனுக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் குடியிருப்புக்கான பகுதியான்னு பார்த்தா அது கிடையாது. அது எல்லாமே விவசாய நிலங்கள். விவசாயத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு குடியிருப்புகளாக நிறைய வணிகமயமாக்கப்பட்ட வானுயர்ந்த கட்டடங்கள் உருவாக்கப்பட்டது.
இன்னைக்கு நம்ம வந்து விவசாய நிலம்லாம் அழிஞ்சிடுச்சு, அதெல்லாம் நம்ம இடிச்சு தள்ளிட்டு பழைய சென்னையை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. அது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி தான் மக்களுடைய தேவைக்காக தான் இந்த நிலங்கள் இருக்கு. நம்ம முன்னோர்களும் மக்களுடைய தேவைக்காக தான் வகைப்படுத்தினாங்க நீர்நிலைகளாக. அதாவது குளம், கொட்டை, ஏரி, மேய்க்கால், களத்து மேடு இதெல்லாம் எதுக்கு ஒதுக்குனாங்கன்னா, அன்னைக்கு பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்தது. அன்னைக்கு தேவைக்காக இது ஒதுக்கப்பட்ட நிலங்கள். மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தான், மக்களுடைய நன்மைக்காக ஒதுக்கப்பட்டதுதான். தந்தையார் கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப அமைப்பு சாரா தொழிலாளர் மீது அதிக கவனம் செலுத்தி அவரு காலத்திலே கூட நிறைய நீர்நிலைகளுக்கு வந்து பட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த துணிச்சல் உள்ளவங்க ஆட்சி செய்யறாங்களான்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆக்சுவலா அவர் எடுத்த மாதிரி ஒரு துணிச்சலான முடிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்தா மக்கள் வந்து அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. இங்க இப்போ இருக்க இந்த பகுதியில இருக்கிற பெரும்பான்மையோட மக்களோட கேள்வி என்னன்னா, ஒரு 32 வருடங்களா அங்க இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாமே இபி வசதி கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் பண்ணி கொடுத்த அரசாங்கத்துக்கு அப்போது இது ஆக்கிரமிப்பு நிலன்னு தெரியலையா? இத்தனை வருடங்கள் கழித்துதான் இது ஆக்கிரமிப்புன்னு தெரியுதா? நாங்களாம் எங்க போவோங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து என்ன பதில் இருக்கும்? இல்ல, நான் வந்து இங்க வந்து இந்த கள ஆய்வு செய்யும் போது பாத்தீங்கன்னா 47-48 ஆண்டுகள், நீங்க சொல்லிக்கிறீங்க 38 ஆண்டுன்னு சொல்றீங்களா, 48 ஆண்டுகளுக்கு மேல குடியிருந்திருக்கிறாங்க. அவங்க அதுக்கான ஆதாரங்களும் சிலர் வச்சிருக்காங்க. அதை ஏறக்குறைய ஒரு 3 தலைமுறைக்கு மேல இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இது வந்து பெருசா பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012 நீதிமன்றத்துல ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். அரசாங்கம் வந்து பட்டா கொடுக்கறதெல்லாம் வந்து அரசியல் கட்சிக்குரிய ஆதாயத்துக்காக பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த சாமானிய மக்களுக்கு சரியா பயனடையல அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுத்தாரு. அதனுடைய காரணம் தான் இன்னைக்கு நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கப்பட வேணும்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த பிம்பம் தான் இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களும் பயப்படுறாங்க. ஆனா இதே ஆட்சியாளர்கள் இப்ப சமீபத்துல பரந்தூர் விமான நிலையத்தை வந்து உருவாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 9 ஏரிகள் வந்து பாதிக்கப்படுது, 100கணக்கான குளங்கள் பாதிக்கப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு அங்க வேலை செய்யாதா அப்படின்ற கேள்வி பலரும் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, நீதி கூட பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் வேற மாதிரி செயல்படுது அப்படின்றத இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மக்களுக்கான ஆட்சி நடக்குது அப்படின்னும் போது மக்களுக்காக தான் எதுவுமே செய்ய போறீங்க. இன்னைக்கு இந்த நீர்நிலையை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எடுத்து மக்களுக்காக தானே. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு மக்களே அங்க வெறும் தண்ணி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் இந்த நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வீட்டு வேலைக்கு தான் போறாங்க. எல்லாருமே வீட்டு வேலைக்கு போய் அன்றாட அவங்க, நான் கூட நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், ஒவ்வொரு காசும் அவங்க எண்ணி எண்ணி செலவு பண்றாங்க. அப்படி சேர்த்து செஞ்சதுதான் இந்த அவங்க கட்டியிருக்க இந்த வீடு, உழைப்பு எல்லாம். இப்ப அவங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த அரசாங்கம் நீர்நிலைகளை பாதுகாக்குது அப்படின்னா, இருக்கிற ஏரி இப்போ ஓரளவு எத்தனை ஏக்கர்ல இருக்குது, அந்த ஏரியை நல்லா தூர்வாரி அதுக்கு எப்படி இது பண்ணணும், அதை இந்த அரசாங்கம் பண்ண மாட்டேங்க. அதை விட்டுட்டு இந்த வீடுகளை மட்டும்தான் எடுக்கணும், அது மூலமா தான் இது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏரியெல்லாம் தூர்வாரி அதுல இருந்து நீர்நிலையை பாதுகாக்க முடியுமா, இல்லைன்னா இந்த வீடுகளை எடுத்துதான் ஆகணுமா? அப்படி ஒரு கட்டாயம் இருக்குதா? இல்ல, இந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எடுக்கிறதுனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இது 48-50 வருஷமா இருக்கு. 48-50 வருஷமா இதுல குடியிருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு, அவங்க பொருளாதாரத்தில் இதில் தான் சரி. இது மட்டும் இல்லை, அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல ஏறக்குறைய 1000 கோடிக்கு மேல இந்த பகுதிக்கு செலவு பண்ணியிருக்காங்க 48 வருஷத்துல. இந்த 48 வருஷத்துல 1000 கோடி யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். திரும்ப பழைய நிலைமை கொண்டு வரத்துக்கு கண்டிப்பா செலவு பண்ணி ஆகணும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்ற, அவங்க இன்னும் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி சிந்திக்கணும். எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னாக்க
வருவாய்த்துறை அதிகாரிகளும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. எதுக்காகனா நீதிமன்றங்கள் இந்த மாதிரி அரசு நிலங்கள்லாம் நீங்க வந்து குடியிருப்பு அகற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க. அங்க பணி வேலை செய்யற வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாமே நம்மள மாதிரி மனிதர்கள் தான். அவங்கெல்லாம் அவங்களே வருத்தப்படுறாங்க. எப்படின்னா இது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த மக்களே இல்லைன்னா நாங்க என்ன அங்க வேலை செய்ய போறோம்? இங்க இருக்கக்கூடிய 3000 குடியிருப்பு மக்களுக்கு வருவாய் சான்றுல இருந்து, குடியிருப்பு சான்றுல இருந்து, ஜாதி சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே நாங்க தான் பண்றோம். இந்த 3000 குடும்பங்கள் அப்புறப்படுத்தது பிறகு எங்களுக்கு இந்த இந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு என்ன வேலை? இல்ல நகராட்சிக்கு என்ன வேலை? யாருக்குமே எந்த வேலையும் இல்லாம போயிடும். மக்களுடைய நன்மைக்காக கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில சட்டங்களை தளர்த்தி இந்த சாமானிய மக்கள் வாழ்வதற்கான வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதமர் இவங்களை விட மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை செயல் வடிவமா நீங்க காட்டணும். அது பதிலாக உங்களுடைய அதிகார தோரணைய சாமானிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நீங்க சட்ட ரீதியா ஒடுக்கக்கூடாது. இப்ப சமீபத்துல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு அமைச்சர் ஏறக்குறைய 500 கோடி மதிப்புள்ள நிலத்தை தனி மனிதன் ஆக்கிரமிச்சிருக்காரு. அரசு நிலம். உரிய ஆவணங்களை கோர்ட்ல கொடுத்தா கூட அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. நீதிமன்றங்கள் இங்கதான் இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்? சாமானிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை நசுக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் பார்க்குதா அப்படின்றத ஒரு சந்தேகம் பெருமையான மக்களுக்கு இது வந்து கேள்வியா எழும்பியிருக்கு. ஒருவேளை இங்க இருக்கின்ற இந்த சாமானிய மக்களோட, ஒதுக்கப்பட்ட மக்களோட அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய வேதனைகள் நீதிபதிகளுக்கு தெரியாம இருக்குதா? இல்லைன்னா இத நீதிபதிகளுக்கு கொண்டு சேர்க்க சரியான தலைமை இங்க இல்லாம இருக்குதா? இல்ல, நீதிபதிகளை வந்து நம்ம வந்து சாதாரணமா நினைக்க முடியாது. இப்ப சமீபத்துல நான் வந்து இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால எனக்கு கிடைச்ச தகவல், 2 நாளைக்கு முன்னாடி கூட கோர்ட்ல இருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிற குடியிருப்புகள் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர்களும் மனிதர்கள் தான். கண்டிப்பா அவங்களுக்கும் இதோட நல்ல மக்கள் வாழறதுக்கான ஒரு சூழல் அவங்க வந்து கண்டிப்பா உருவாக்குவாங்க. வர 21ஆம் தேதி அதுக்கான நாளாதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மக்களும் நீதிபதிகளை நம்புறாங்க.